ஜீரகம் இருக்குது உங்களுக்கு, உடைச்ச கடலையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 123 ருபீஸ். அதுக்கப்புறம் வரகு அரிசி இருக்குது, 1 கிலோ 99 ரூபா வரகு இருக்குது. பிரியாணி அரிசிக்கு வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பிரியாணி அரிசி 50% எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ கொட்டி போயிருக்குது பாருங்கள் உங்களுக்கு. பாதாம், ஆல்மண்டு, ஃபார்ச்சூன் ஆயில் வந்து ஒரு பாக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் மாதிரி 5 லிட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசு சேவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு 79 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து 1 kg பிரியாணி ரைஸ். இந்த கருப்பு முக்கல்ல 1 கிலோ 84 ரூபா. இட்லி ரைஸ் உங்களுக்கு, இட்லி ரைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ 46 ரூபா. பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா 104 ரூபா இருக்குது உங்களுக்கு. உளுந்து பார்த்தீங்கன்னா 109 வருது உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்க அப்பளம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அப்பளம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். அந்த புளியெலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 127 ரூபா, 127 ருபீஸ் வருது உங்களுக்கு. சோயா மீல் மேக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு மீல் மேக்கரில் அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரி அழகாக சிக்கன் மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு. நல்லா 5 kg கோதுமை உங்களுக்கு 215 தான் வருது. 5 kg உங்களுக்கு. சுகர் இருக்குது உங்களுக்கு. சுகரில் பார்த்தீங்கன்னா குட் லைஃப் இருக்குது உங்களுக்கு, பேரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவும் 5 kg பார்த்தீங்கன்னா. சுகர் பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வருது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாதாவன ரவுண்டான சிக்னலில் அமைஞ்சிருக்க ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு. புதுசாக மாதவரத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ஆனால் ஆல்ரெடி ரிலையன்ஸ் மார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அங்கே இருக்குதுங்க உங்களுக்கு. டிமார்ட்டும் ரிலையன்ஸும் வந்து பக்கத்து தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டிமார்ட் போகிறீங்கன்னா நீங்கள் ரிலையன்ஸையும் வந்து பார்க்கலாம், இல்லை ரிலையன்ஸ் போகிறன்றவங்க டிமார்ட்டையும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிமார்ட் விலாகும் போட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து ப்ரொவிஷன் செக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் உங்களுக்கு அரைச்சி மாவாகவே கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ கோதுமை மாவு அந்த மாதிரி அதுவும் லூஸ்லேயே கிடைக்கிது உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பட் அப்பளம் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்க அப்பளம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அப்பளம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்லேயே கிடைக்கிது உங்களுக்கு. அப்போ பாருங்கள் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு, உருண்டையாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அழகாக பிடிக்கிற அப்பளம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஜவ்வரிசி இருக்குது உங்களுக்கு. ஜவ்வரிசிலே அப்பளம் இருக்குது உங்களுக்கு. ஜீரகம் இருக்குது உங்களுக்கு. ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ரேட்டு பார்த்திங்கன்னா 122. இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உங்களுக்கு 126 வருது. இது பார்த்திங்கன்னா உடைச்ச கடலையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 123 ருபீஸ் வருது உங்களுக்கு. இதுவுமே உடைச்ச கடலை தான். அது பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுவும் 1 kg பார்த்திங்கன்னா 123. இதுவும் 123 தான் வருது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புளியெலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 127 ரூபா, 127 ருபீஸ் வருது உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கல்ல இருக்குங்க உங்களுக்கு. பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கல்ல 1 கிலோ 84 ரூபா, வெள்ளை மூக்கல்ல பார்த்திங்கன்னா 149 வருது. கருப்பு மூக்கல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்களே அளந்து அழகாக எடுத்து அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு அங்கே இடம் மிஷின் இருக்கும் உங்களுக்கு. அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் எவ்வளோ கேஜ் வேணுன்றதை நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பில் போட்டுக்கலாம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் பச்சை பயிர் இருக்குது. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா 104 ரூபா இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இது ஸ்கூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கவர்ஸ் இருக்கும். அங்கே எடுத்து நீங்கள் போட்டுட்டு அழகாக போய் நீங்கள் எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில் போட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்குது உங்களுக்கு. கடலைப்பருப்பு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 130 வருது. இதோ பாருங்கள் இதுலேயும் போட்டிருக்காங்க கடலைப்பருப்பு, இந்த சைடும் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா 109 வருது உங்களுக்கு. ஸோ வெள்ளை உளுந்து உங்களுக்கு 109 வருது உங்களுக்கு. நல்லாயிருக்கு உங்களுக்கு. நீங்கள் அழகாக பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. 109 வருது உளுந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கடலைப்பருப்பு தான். இது பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் வருது 1 kg உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறவங்க அவங்களாம் இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 79 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து 1 kg பிரியாணி ரைஸ். நிறைய பெரிய பிராண்டட் வாங்குவீங்க, அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸில் வாங்கினா 79க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் உங்களுக்கு. இட்லி ரைஸ் பார்த்திங்கன்னா கிலோ 46 ரூபா தான் உங்களுக்கு. ஸோ அழகாக நீங்கள் எவ்வளோ கேஜ் வேணுன்றதோ அழகாக பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 46 ருபீஸ் உங்களுக்கு. 46 ருபீஸ் 1 kg உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பார்த்திங்கன்னா லூஸ்லேயே கிடைக்குது பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 45 ருபீஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்னி ரைஸ் உங்களுக்கு. பொன்னி ரைஸ் பார்த்திங்கன்னா 57 ரூபா 1 கிலோ, 57 ருபீஸ் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அரிசி நல்லாயிருக்கு உங்களுக்கு. பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு அரிசி உங்களுக்கு. நீங்கள் வாங்கிக்கலாம். பொன்னி அரிசி வாங்கணும் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு. சில்லி குண்டு மிளகா, கார மிளகா, நீட்டு மிளகா, குண்டு மிளகா எல்லாம் இருக்குது. எல்லாம் ஜஸ்ட்டு 38 ருபீஸ் தான் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 79 71 அந்த ப்ரைஸ்க்கே கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த பாருங்கள் பயிர் வகைகள் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதுவும் 131 ருபீஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா மீல் மேக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு. மீல் மேக்கரில் அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரி அழகாக சிக்கன் மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்கு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 43 ருபீஸ் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா கோதுமை ஜஸ்ட் 1 kg வந்து 43 ருபீஸ் கோதுமை உங்களுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணை அரிசி இருக்குது. அதுக்கப்புறம் வரகு அரிசி இருக்குது, 1 கிலோ 99 ரூபா வரகு இருக்குது. வரகு திணை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமை அரிசி இருக்குது. வரகு திணை சாமை சொல்லுவாங்களே, அந்த 3 அரிசியுமே இருக்குது. ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 99, 99, 89 அந்த ரேஞ்சு கிடக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ராகி இருக்குது. ராகி பார்த்திங்கன்னா 51 ருபீஸ் உங்களுக்கு. அழகாக ராகி நீங்கள் இதுவும் மிக்ஸ் பண்ண ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து அழகாக பார்த்து எவ்வளோ கேஜ் வேணுன்ற அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் சோளம் இருக்குது உங்களுக்கு. ஸோ சோளம் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனைக்கு ஒரு பர்டிகுலர் ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ அழகாக நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கோதுமை இருக்குது 69 உங்களுக்கு. ஜீரக சம்பா ரைஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜீரக சம்பா பிரியாணி செய்கிறவங்களுக்கும் இங்கே வந்து அழகாக எடுத்துக்கலாம். 107 தான் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பொன்னி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 38 ருபீஸ் தான் இந்த பொன்னி அரிசி உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லா விதமான இதுவும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 81 ருபீஸ் வருது 1 கேஜி உங்களுக்கு. ப்ரீமியம் ரைஸ் அது. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அவல் இருக்குது. அவல் பார்த்திங்கன்னா 54 ருபீஸ் 1 கேஜி உங்களுக்கு. பாருங்கள் இது கருப்பு உளுந்து இருக்குது. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா 129 ருபீஸ் உங்களுக்கு 1 கேஜி உங்களுக்கு. கருப்பு உளுந்து வேணால் அழகாக எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ரைஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதை பாருங்கள், இது ஒரு ரைஸ் இருக்குது, இது ஒரு ரைஸ் இருக்குது, பொன்னி ரைஸ் மறுபடியும் 57 ருபீஸ். நிறைய வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் அரிசி இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லா விதமான அரிசியும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் உங்களுக்கு. ஸோ எல்லா ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கம்மி ரேட்டில் வேணுன்றவங்களுக்கு கம்மி ரேட்லேயும் எடுத்துக்கலாம், அதிக ரேட்டில் வேணுன்றவங்களுக்கு அதிக ரேட்டில் எடுத்துக்கிறது. பாருங்கள் இது ஒரு 45 ருபீஸ் இந்த அரிசி உங்களுக்கு. ஜஸ்ட் இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோ இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசிக்கு வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பிரியாணி அரிசி 50% எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க. 229 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 1 கேஜியில் 50% எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அரிசி. ஸோ 229 ருபீஸ் தான் உங்களுக்கு இந்தியா கேட் அரிசி உங்களுக்கு. இதை பாருங்கள் 439 ருபீஸ் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பாதாம் ஆல்மண்டு. ஸோ அதுவும் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் 1 கேஜி பேக்கெட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரியும் இருக்குது உங்களுக்கு, கேஷ்யூ இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் வருது 459 உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. இது லூஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் லூஸில் வேணாலும் லூஸ்லேயும் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ கொட்டி போயிருக்குது பாருங்கள் உங்களுக்கு. பாதாம் ஆல்மண்டு, அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் எல்லா விதமான ஐட்டம்ஸும் உங்களுக்கு கொட்டி போயிருக்குது பாருங்கள். 5 லிட்டர் ஃபார்ச்சூன் பார்த்திங்கன்னா 819. ஸோ பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் வந்து ஒரு பாக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் மாதிரி 5 லிட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசு சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃபார்ச்சூன் பார்த்திங்கன்னா இதுவும் 5 கேஜி உங்களுக்கு. இது 711 தான், 711. ஸோ அவுட் தான் வருது உங்களுக்கு. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5 லிட்டர் இது தான் உங்களுக்கு கேன் உங்களுக்கு. ஸோ எது வேணுமோ நீங்கள் அழகாக பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதை பாருங்கள் கோல்டு வின்னர்லாம் 143 ருபீஸ் வருது உங்களுக்கு. ஈச் சிங்கிள் பேக்காகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு. 1 கேஜி 1 லிட்டர் இது உங்களுக்கு 143 வருது உங்களுக்கு. கோல்டு வின்னர் உங்களுக்கு. இதை பாருங்கள் 143 ருபீஸ் வருது கோல்டு வின்னர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூனும் பார்த்திங்கன்னா 143 ருபீஸ் வருது உங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆயில் இருக்குது உங்களுக்கு. 175 அந்த ரேஞ்ச் வரல இருக்குது உங்களுக்கு. அது பாருங்கள் 285 உங்களுக்கு. 5 கேஜி உங்களுக்கு. 5 கேஜி கோதுமை உங்களுக்கு 215 தான் வருது 5 கேஜி உங்களுக்கு. சப்பாத்தி செய்கிறவங்க, பூரி செய்கிறவங்களுக்கு அழகாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. லூஸில் நார்மலும் இருக்குது உங்களுக்கு, கம்பெனி பிராண்டடும் இருக்குது உங்களுக்கு. எது வேணும்ன்றது பாருங்கள் 315 இதெல்லாம் உங்களுக்கு. இதெல்லாம் ஆஷீர்வாத், இதெல்லாம் 5 கேஜி உங்களுக்கு. 5 கேஜி பார்த்திங்கன்னா 315 தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 325 தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு 5 கேஜஸ் உங்களுக்கு. ஓகேங்களா. இது 534. ஸோ உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மாறிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அழகாக வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அழகாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது உங்களுக்கு. சுகரில் பார்த்திங்கன்னா குட் லைஃப் இருக்குது உங்களுக்கு. பேரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவும் 5 கேஜஸ் பார்த்திங்கன்னா சுகர் பார்த்திங்கன்னா என்ன ரேட் வருது பார்த்திங்கன்னா 219 தான் வருது உங்களுக்கு. எல்லாம் 5 கேஜி பேக்கெட்டு 5 கேஜஸ் உங்களுக்கு 219 வருது உங்களுக்கு. 300 உங்களுக்கு 219 கொடுக்குறாங்க உங்களுக்கு. நிறைய கம்பெனிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ அழகாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் என்ன வேணுமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடலாம். அதே மாதிரி ஷாப் ஓனர்ஸ் உங்கள் ஷாப்பை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, சேனல் பேனர்லேயும் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து அழகாக அஃபோர்டபுளான ரேட்லேயே பண்ணி கொடுப்போம். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணோன்னா ஓடி போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.